யார் இந்த கணக்கம்பட்டி சித்தர்னு பார்க்கலாம். இவர் ஜீவசமாதியில் போய் வேணும்னா வேண்டுனதெல்லாம் நல்லபடியாக நடக்குதுங்களாமா. உடம்புல தீராத பிரச்சனை இருந்தாலும் இவர் ஜீவசமாதி போயிட்டு வந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் தீந்துருங்கிறாங்க. பெரிய பெரிய சினிமா ஸ்டார்லாம் இவர் ஜீவசமாதியில் போய் வேண்டிட்டு வந்து ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறாங்களாமா. அப்பேற்பட்ட மகானோட வாழ்க்கை வரலாறு பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனியிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் கணக்கம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் இந்த கணக்கம்பட்டி சித்தர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த கிராமத்தில் தான் வளர்ந்துருக்கிறாரு. இவரோட முழு பேர் பார்த்தீங்கன்னா காளிமுத்துங்க. அதாவது இவருக்கு வச்ச பேர் பார்த்தீங்கன்னா காளிமுத்து. இவரை எல்லாருமே பழனிசாமின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவரோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா சிம்மன் நாய்க்கருங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி சராசரி மனுஷனாவே வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. சின்ன வயசுலயே ஒரு பால்கார வீட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. ரொம்ப வருஷமா அவர் வீட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த பால்காருக்கு இவருக்கு ஒரு சின்ன பிரச்சனையில அந்த பால்காரை இவரை பிடிச்சி அடிச்சு போட்டாரு. இவர் அடிச்சதுல கீழே மயங்கி விழுந்துட்டாரு. பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்கிறாரு. அந்த பால்காரர் யாருக்கு தெரியாம இவரை தூக்கி இடும்பமலை காட்டுக்குள்ள கொண்டு போய் போட்டாருங்க. பேச்சு மூச்சு இல்லாதனால யாருக்கு தெரியாம இவரை தூக்கிட்டு போய் இடும்பமலை காட்டுக்குள்ள கொண்டு போய் போட்டாரு. ஒரு நாள் ஃபுல்லாவே இவர் வீட்டுக்கு வராதனால எல்லாம் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர் எங்கேயுமே கிடைக்கலைங்க. அந்த கணக்கம்பட்டியிலேருந்து ஒருத்தர் அந்த இடும்பமலை வழியே போயிருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவர் அந்த காட்டுல பேச்சு மூச்சு இல்லாம கடந்ததை பார்த்துருக்கிறாரு. உடனே அவர் அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவரையும் தூக்கிட்டு அந்த ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அங்கிருந்த டாக்டர் இவரை பார்த்து இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரை தூக்கி மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்னு சொல்லி போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க கதவையெல்லாம். அடுத்த நாள் பார்த்துருக்குறாங்க. அந்த இடத்துல இவர் உடம்பு இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமா போச்சு. இங்க இருந்த உடம்பு எங்க போச்சுன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட இருந்திருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அதே உடம்பு பாத்தீங்கன்னா இடும்பமலை காட்டுல ஒரு பாறை மேல உட்காந்து தவம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அதே ஊருக்கார அது வழியா போயிருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இடும்பமலை காட்டுல உட்காந்து இவர் தவம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியமா போச்சு. டாக்டர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்தவர் எப்படி உயிரோட வந்தாங்கன்னு சொல்லி தெரியாம ரொம்ப ஆச்சரியத்துல இருந்திருக்கிறாங்க. ஒரு சில நாட்கள் கழிச்சு இவர் மறுபடியும் ஊருக்குள்ளேயே திரும்பி வந்திருக்கிறாரு. ஊருக்குள்ள திரும்பி ஒரு சிலர் பேருக்கு அருள்வாக்கு சொல்லி இருக்கிறாரு. இவர் யாருமே நம்பவே இல்லைங்க. பிரச்சனையோட வர்றவங்களை இவரே தானாவே போய் அவங்களுக்கு நல்லா செஞ்சு வந்துட்டு இருந்தாரு. ஒரு குழந்தைக்கு வாய் பேசவே முடியாம ஒரு குழந்தை வெளியூர்ல இருந்து வந்துட்டு இருந்தாங்க ஒரு ஃபேமிலி. அந்த காரை நிறுத்தி இவரே போய் அவங்களுக்கு அருள்வாக்கு சொல்லி அந்த குழந்தையை பேச வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்ய அந்த ஊர் மக்கள் இவரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு உண்மையாலுமே சக்தி இருக்குன்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் அந்த ஊர்ல இருக்கிற மோகன் தோட்டத்துல போய் அங்க போய் இவர் தங்கி இருந்து அந்த வர்றவங்களுக்கெல்லாம் அருள்வாக்கு சொல்லி அவருக்கு பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தாருங்க. இவரை நம்பி போனோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டு இருந்தாருங்க. இவர் தீக்கிறது பாத்தீங்கன்னா இவர் நம்மளை வார்த்தையாலும் திட்டுவாரு. ஒரு தடி எடுத்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு வருவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மம்முட்டி எடுத்து கொடுத்து அதை மண்ணை வெட்ட சொல்லுவாரு. ஒரு குழியை தோண்ட சொல்லுவாரு. பெரிய கல் இருந்தா உருட்டி போட்டு மறுபடியும் இந்த பக்கம் உருட்டிட்டு வான்னு சொல்லுவாரு. அப்புறம் குப்பைகளையும் வாட்டுக்கினையும் பொறுக்கி ஓரத்துல போடுங்கன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையை ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி நம்ம செஞ்ச